அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு பழைய படம் ரீரிலீஸ் பார்க்குற மாதிரியே இல்லை, ஏதோ புது படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்தது. எல்லாம் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு சீனும் ரசிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன 2 பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க, யாருக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ்? நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக தளபதி தான். நான் தளபதி வெறியே சொல்லலாம். அதனால் நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே தளபதி தான். பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி. ஸ்க்ரீனில் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. லிட்ரலி எனக்கு அழுகையாக வருது அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. என்ன பண்ணுறது, ஆனால் அவர் இதை விட ஒரு பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப அவர் அரசியலுக்கு வரணும்னு நாங்களாம் எதிர்பார்த்தது தான். அப்போ அவர் சொல்லிட்டு தானே இருப்பார், அதுக்கு ஒரு டைம் வரணும்னு சொல்லிட்டு. அதனால் அந்த டைம் இப்போ வந்திருக்குன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருந்தார். அவர் ஃபேக்ட் என்னவோ அதை சொல்லியிருந்தார். அவரோட ஒரு கோஸ்டாருன்னும் போது அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறது கேட்கும்போது ரொம்ப நல்லா பெருமையாக இருந்தது. அதுக்கு முன்னாடியே சாஞ்சிட்டாங்க. தல ரசிகன் தளபதி தொண்டன் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அதனால் எல்லாருமே விஜய் ரசிகர் மட்டும் கிடையாது, எல்லாரோட சப்போர்ட்டுமே பொதுவாக எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு உண்மையே நல்ல மனசு இருந்ததுன்னா அவங்க தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ பொங்கலுக்கு ஜனநாயகன் வருது, கூட பராசக்தியும் வருது. துப்பாக்கியை கையில் கொடுத்தாரு தான், ஆனாலும் அந்த துப்பாக்கி விஜய் நோக்கியே திரும்புது. சிவகார்த்திகேயன் விஜய்க்கு எதிராக நிற்கிறாருலாம் சிலர் சொல்கிறாங்க. துப்பாக்கியை கொடுத்தாருன்னா அது அவரோட பெருந்தன்மை, அவரோட பெரிய மனசு. அதுக்காக யாராலையும் அடுத்த தளபதிலாம் ஆயிடவே முடியாது. அவரே அதை கொடுத்தாலும் சரி, எங்கள் மனசில் தளபதி தவிர வேறு யாருக்கும் இடமும் கிடையாது. அவரோட இடத்த யாராலையும் பிடிக்கவும் முடியாது. இதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. தளபதின்றதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் வரதெல்லாம் எப்படின்னா, படம் நல்லா இருந்தால் ஓடும், கண்டென்ட் இருந்தால் ஓடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் மாஸ் ஹீரோன்ற இதுவே பேச்சே கிடையாது. தளபதி தான், வேறு யாரும் வர முடியாது. எனக்கு ஒவ்வொரு படமும் ரீரிலீஸ் படம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம். எனக்கு ஆக்சுவலாக காதலுக்கு மரியாதையிலேருந்து தான் நான் அவரோட ரொம்ப ஃபேன் ஆனேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியமானவளே ரொம்ப பிடிக்கும். காவலன் எனக்கு பிடிக்கும். காவலன் பார்க்கணுன்னு வருது. ஒரு படமும் சொல்லிகிட்டே இருப்பேன், நல்லாயிருக்கும். அவரை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போது இந்த படத்தை வேறு எந்த தேட்டரில் பார்த்தினாலும் இந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்திருக்கு. அது கமலா தேட்டரில் பார்த்தா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்ததாக மாஸ்டர் நாங்கள் எல்லாருமே இது சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்க என்ன போடுவாங்கன்னு தெரில. நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணது மாஸ்டர் கேட்டிருக்கோம். சூர்யாவுக்கு போடும்போதும் விஜய் ஃபேன்ஸும் கத்துனாங்க, விஜய்க்கு போடும்போது சூர்யா ஃபேன்ஸும் கத்துனாங்க. 2 பேருமே நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் நல்லா மாஸ்னா தளபதிக்கு தான். வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஓஜி சம்பவம். ஆமாம், இல்லை ஒரு ஃப்ரெஷ்னஸ் இப்போவும் இருக்குது. 2001 பார்த்தது. யூடியூப் டிவி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்து, படம் யூடியூப்பில் பார்த்து, ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்தது. பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போவும் இருக்குது. இன்க்ளூடிங் காமெடி. ஓஜி கேரக்டர் நேசமணி, ஆமாம், அவரோட காமெடியும் சூப்பர். இந்த அவுடேட்டடாச்சு, இப்போல்லாம் சிரிப்பு வராது இந்த மாதிரி காமெடி அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். யாருக்கு விசில் அதிகமாக இருந்தது, விஜய் அவர்களுக்கா இல்லை சூர்யாக்கா, இல்லை அதை விட வடிவேலுக்கு அதிகமாக? 2 பேருக்குமே அதிகம். ஆனால் 2 பேருக்கும் டஃப் காம்படிஷன்னா வடிவேல் சார் தான். அவரும் வந்தால் அவ்வளோதான் ஸ்க்ரீன். ஆமாம், பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு படம் பார்க்குறது. ஆமாம், மேஷப்பும் 2 பேருக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 பேரோட மேஷப்பாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி நல்லா இருந்துச்சு அந்த வைப். ஆமாம் ஆமாம் ஆமாம், சிவகாசி வருது. சிவகாசி, அப்புறம் நேருக்கு நேர் தெரி. ஆமாம், நேர் இல்லை, இவர் 2 பேரோட நேருக்கு நேர். ஆமாம், விஜய் இல்லை, அது இது வரைக்கும் சூர்யா விஜய் இல்லை, அதுவும் இல்லை. நாளை திருப்பி ஃபஸ்ட்டு படம் அது ராஜாவின் பார்வையில் 2 பேரும் நேருக்கு நேர் சூர்யா விஜய். அதுவும் வரும் கூடிய சீக்கிரம். ஒரு இன்ஃபர்மேஷன், ஆனால் எப்போ வரும் தெரியாது. நெக்ஸ்ட்டு ஆமாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அஞ்சான் அப்படி மாறிட்டே இருக்கும். விஜய் ஃபேன் தான். ஆமாம்,
ஆமாம் அதுக்கு அஜித் சார் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. ஆமாம் அது எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்களா அது? லைக் அவர் வந்துட்டு நான் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை, லைக் ஜென்யூனாக ஹீ செட் இஸ் ஒப்பீனியன். லைக் அவர் குறிப்பிட்ட அவர் மட்டும் இல்லை இதுக்கு காரணம். லைக் இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. லைக் இப்போ ஏதோ நடந்திருக்காக இல்லை 40 பேரையும் இதாகிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படி சொல்லாமல், லைக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது இப்போ ஜனநாயகன் ரிலீஸ்க்கு. பராசக்தி அப்போ தான் ரிலீஸ் ஆகுது, அந்த பீரியடில் தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்கே வந்து விஜய்க்கு அகெயின்ஸ்டாக திரும்புகிறாரு, பிளா 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 இந்த மாதிரியான டாக்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? துப்பாக்கி கொடுத்ததே அவருக்கு அகெயின்ஸ்டாக எப்படியோ எஸ்கே அண்ணா நிற்க மாட்டார். அது சில ஃபேன்ஸ் இல்லை, சில ஹேட்டர்ஸ்லாம் வேணும்னே சண்டை அப்படி போடுறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பட் இருக்கட்டும், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ முடியுமோ நம்மளும் ஹேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் படத்தோட வேர்டிக்ட் அந்த கிளாஷோட வேர்டிக்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், இன்க்ளூடிங் இந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் என்ன ஆகும்னு ரிசல்ட். பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது. ஆமாம் 25 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது போக நம்ம தளபதி விஜய், நடிப்பின் நாயகன் சூர்யா 2 பேரும் சேர்ந்து நடித்த லாஸ்ட் படம் அதுதான். 2 பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. 2 பேரோட ஆடியன்ஸுமே நல்ல ஒரு பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதில் தளபதிக்கும் இவருக்கு சூர்யாவுக்குமே 2 பேருக்கும் மாற்றி மேஷப் சாங்கு அடுத்து அவங்க ஒரு படத்தில் இருந்து ஒரு சாங் போட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணாங்க. 1/2 hour நல்ல ஃபுல் என்டர்டைன்மெண்ட், நல்ல செம வைப்பாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம அவர் பண்ணுறது தான். அவரும் எங்கள் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மற்றபடி படம் இப்போ 4K குவாலிட்டியில் நல்ல தரமாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் டால்பி அட்மாஸில். அப்போ நம்ம அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆர்டினரி சவுண்டில் தான் பார்த்தோம். அப்போல்லாம் இந்த டிடிஎஸ் அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்டில் இந்த படத்தை நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எல்லாருமே பார்த்தாங்க. சார், யாருக்கு அதிகமான விசில் வந்தது, விஜய்க்கா சூர்யா? தளபதி தான். சும்மாவாக சொன்னாங்க, உள்ளே வந்தால் பவர் ரெடி, அண்ணன் யார் தளபதின்னு சும்மாவாக சொன்னாங்க. தளபதிக்கு தான் அதிக விசில். அவர் வர ஒவ்வொரு சீனுமே டைலாக்கும் எல்லாத்துக்குமே விசில். அதுக்காக சூர்யாவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. அவருக்கும் பேசுகிறதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தளபதிக்கு தான் ரொம்ப மாசாக இருந்தது. அடுத்து அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த அவர் தான் இந்த வாரம் தளபதி, அடுத்த வாரம் நடிப்பின் நாயகன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்காகவும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஃபஸ்ட்டு படம் நேருக்கு நேர் படத்தை நாங்கள் கேட்குறோம். அதை நாங்கள் கண்டென்ட் கிடச்சா போட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக அந்த கரூர் விஷயம் நடந்தது இல்லையா, அதுக்கு அஜித் அவர்கள் ஆதரவாக குரல் கொடுத்துருந்தார் விஜய்க்கு. அதை எப்படி பார்க்க? இது நல்ல விஷயந்தான். ஏன்னா தப்பு இங்கே நடக்கலைங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் யாரோட பயம் இல்லாமல் டைரெக்டாக அவரோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதில் அவர் பேசுனது ஏகே பேசுனது பெர்ஃபெக்ட், 100% கரெக்டு தான். இப்போ பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, கூடவே பராசக்தி ரிலீஸ் ஆகுது. விஜய் அவர்களுக்கு சிவகார்த்திகேயன் தான் போட்டி அப்படின்லாம் கிளப்பி விட்றாங்க. அது எப்படி? இதெல்லாம் சினிமாவில் போட்டியெல்லாம் இருக்குது, சகஜங்க. என்ன, தளபதி தான் எஸ்கே கையில் துப்பாக்கியை கொடுத்தாரு. அதிலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அடுத்து நீ தான் அப்படின்ட்டு. இப்போ 2 பேரோட படமும் ஒரே நாளில் வரல. கொஞ்சம் அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் தான் வருதே தவிர இது கிளாஷ்ன்னு சொல்ல முடியாது. ஜனநாயகன் ஒரு 4-5 days கழிச்சு தான் பராசக்தி வருது. ஸோ 2 படமே ஒரு பிரேக் ஈவனாக தான் ஓடும். இது தளபதியோட கடைசி படம். எதிர்ப்பில்லை, சப்போர்ட். நம்ம கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸை எஸ்கே படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. எஸ்கேயோட படத்தை விஜய் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இது தளபதியோட 69வது படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்க மாட்டேன்னு அரசியல் போகிறேன்னு சொன்னது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அவரோட 69 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நாங்களாம் தளபதியோட ரசிகர்கள் கிடையாது, வி ஆர் சோல்ஜர்ஸ். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கே. நம்ம ஃபோனில் பார்த்தா, டிவியில் பார்த்துருக்கோம், நிறையா தடவை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அகெயின் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னு சொல்கிற அந்த மேஜிக், அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆயிருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துருந்துச்சு. ஈக்குவல்.
ஈக்குவல் 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 எதுலேயுமே அவருக்கு என்ன இன்ட்ரோ சவுண்ட் இருந்துச்சோ அதே ஈக்குவல் சவுண்டு ரெண்டு பேத்துக்குமே இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது கூட மீம் மெட்டீரியல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க மாதிரி வந்து அந்த சீனுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஏன்னா தியேட்டர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிப்பாங்க ஒரு கியூரியாசிட்டி. கத்துனாங்க அந்த அவருடைய அந்த கிளைமேக்ஸ் விஜயனோட என்ட்ரி வந்தப்போ எல்லாம் கத்துனாங்க. அதுலேயே சில பேர் சிரித்தாங்க, கத்துனாங்க. நல்ல ஒரு இதாக தான் கொஞ்சம் சிரித்தாங்க, ஆனால் கத்துனாங்க. டக்குன்னு அந்த அவருக்கு திரும்ப நினைவு வந்து இருந்து கழுத்தை பிடிச்சி தூக்குறப்போ வந்து அவ்வளோ இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ ரெஸ்பான்ஸு. என்ன இருந்தாலும் அந்த ஸ்டோரிக்கு அந்த இது கொண்டு வந்தாங்க. அது சவரமாக காட்டாமல் இப்படி காட்டியிருக்காங்க, அதுவும் நல்லது தான். இப்போ ரீசெண்டாக அந்த கில்லி செம ஹிட்டு, ஆனால் குஷி அந்த அளவுக்கு போகல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் போகும், நல்லா போகும். ஆனால் இந்த மந்த்து ஃபுல்லாக வர எல்லா ஃப்ரைடேயுமே புது ரிலீஸோட ரீலீஸ் தான் அதிகமாக வருது. இந்த நவம்பர் ஃபஸ்ட் வீக் பார்த்தா நாயகன், செகண்ட் வீக் ஆட்டோகிராஃப், தேர்ட் வீக்கு ஃப்ரெண்ட்ஸு, 4வது வீக்கு அஞ்சான், அட்டகாசம் வரிசையாக இருக்குது. ஸோ புது படத்தோட ரீலீஸ்க்கு ஈக்குவலாக போட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இதாக தான் போயிட்டுருக்கு. கில்லி சச்சினுக்கு இருந்தாலும் குஷி ஒரு அப்போ அந்த டைமில் திடீர்னு புது படம் உள்ளே வந்த இந்த இட்லி கடை காந்தாரம் வந்தப்போ வந்து இதானனால இதாகும். ஸோ அகைன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் ஓடுது, மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆகுது ஷோஸ் எல்லாமே. நல்லா இருந்தால் எல்லோரும் பார்க்குவாங்க. அஜித் சார் வந்து ரீசெண்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தார் விஜய்க்கு, அது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஹியூமனிட்டி மாதிரி தான். அவங்கவுங்க அதாவது சினி ஃபீல்டு அப்படின்னு இல்லாமல் ஒரு ஹியூமனிட்டி மேன் டு மேன் அந்த சப்போர்ட் என்ன பண்ணுறது அதை சொல்லிக்கிறது தான் நம்ம அங்கே பார்த்துக்குறோம். இப்போ ஜனநாயகன் வருதா, எஸ்கே கூட பராசக்தி வருதா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு எதிராக திரும்புகிறாரு, துப்பாக்கி வாங்கிட்டு விசுவாசமாக இருக்க மாட்டாருலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு சொல்கிறதுக்கு இல்லை. என்ன இருந்தாலும் அதுதான். இப்போது அவர் எதிராக இருக்கிறாருன்னா 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும். அவங்களுக்கே ஒரு வாரம் விட்டு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி, அவங்க படம் ரிலீஸ் ஆகுது, அப்போ அந்த டைமோட நம்ம இது பண்ணாமல் 1 வீக் அப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம். சேம் தர்பார் பட்டாஸ் ரிலீஸ் ஆகுது. தர்பார் ரிலீஸ் ஆனப்போ பட்டாஸ் 1 வீக் அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ரெண்டுமே நல்லா இருந்தது தான். ஸோ அதே மாதிரி தான் எந்த 2 படமும் நல்லா இருந்தால் எல்லாம் கொண்டாட போகிறாங்க. இந்த படம் ஜனநாயகம் கொண்டாட போகிறாங்க, பராசக்தி வந்தாலும் கொண்டாட போகிறாங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அது படம் தான் வருது, அவ்வளோதான்.